இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டுமா? தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவரை தேடினா கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? ஆமென். அவரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ, அவரை அண்டிக் கொள்கிறார்களோ, அவருக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படின்னா பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார், நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார், தேவைகளை சந்திக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை சம்பவம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? இங்க வசனம் அழகாக எபிரேயர் ஆக்கியோன்னு சொல்றாரு, அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரால் முடியாத ஏதாவது இருக்கா? அவரால் முடியாத உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவர் தான் சர்வ ஞானி, அவர் தான் சர்வ சிருஷ்டிகர், அவர் தான் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு நிகர் அவர் ஒருவர் மாத்திரமே. தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன தேவையோடு இருக்கிறீங்க, என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க, நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அவரை தேடும்போது அவர் பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார், அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மனுஷருக்கு மாத்திரமல்ல. அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 34:10 நம்ம அறிந்த வசனம் வாசிக்க கேட்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா? ஆனா கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதான். தேவ பிள்ளையில, காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். அது போல பலசாலி ஒன்றுமே கிடையாது. அதுக்கு இறை கிடைக்காது இருக்குமா? எவ்வளோ அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சிங்க குட்டிக்கே தாழ்ச்சித பட்டினியாக இருக்குமா? ஆனால் யார் கர்த்தரை தேடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. நாகும் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா அந்த சிங்க குட்டிகளுடைய காரியங்கள் அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. அல்லேலூயா. சிங்கத்தினுடைய வேல்யூ இதுதாங்க. சிங்கம் அவ்வளோ வலிமை உள்ளது. அது தன் குட்டிகளை, தன்னுடைய பெண் சிங்கங்களை எவ்வளோ அழகாக பராமரிக்கிறது. தன் குட்டிகளை ஒரு நாளும் பட்டினி கிடைக்காம அது தன்னுடைய தாபரங்களை இறைச்சினால் நிரப்பி வைக்குமா? அப்படிப்பட்ட சிங்க குட்டியே ஒரு நாள் தாழ்ச்சி அடையுமா? ஆனால் கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மை குறைபடாதுன்னு இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவரில். தேவ பிள்ளைகள், எதில் நீங்கள் குறைபட்டு இருக்கிறீங்க? பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை நன்மையால் நிரப்புவார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனங்கள் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவது இல்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். எவ்வளவு அழகாக இங்கே தாவீது எழுதுகிறார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இல்லை. ஆமென். கர்த்தரை தேடுவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கணும்னு சொன்னார் அல்லவா? தேவப்பிள்ளை, அவரை தேடுகிறவர்களை கைவிடுகிறது இல்லையா? ஒருவேளை சிங்கக்குட்டிக்கு தாழ்ச்சி பட்டினா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடும் போது ஒரு குறைவில்லாமல் கர்த்தங்களை நடத்துவார். ஆமாம். அவரை தேடுகிற ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களையும் அவர் கைவிட மாட்டார். அவரை பற்றி கொள்ளுங்க, அவரை தேடுங்க, அவர் முகத்தை நாடுங்க. காலைதோறும் அவர் கிருபைகள் புதுசாக இருக்க போல அவர் கிருபையை காலை வேளையில் தேடி ஆமென் பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாக ஒரு குறைவில்லாமல் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு எப்படிப்பட்ட குறைவுகள் இருந்தாலும் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சிந்து பட்டினியாக இருக்கும்ப்பா. கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையை குறைபடாதுன்னு சொன்ன போல பா, யார் யார் என்னென்ன நன்மையில் குறைபட்டிருக்காங்களோ இன்றைக்கி உங்களை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கிற கர்த்தர். குறைவுகள் நிறைவாய் மாறட்டும், நிறைவான பலனை இங்கே பார்க்கட்டும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். கிருபை கோப்ப கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. ஆமென். ஆமென். உங்கள் குறைவுகள் நிறைவாய் மாறிட்டு தைரியமாக போங்க. God bless you.